வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் தொழிலாளர் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவருமான திருப்பூரின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர், திருப்பூரை செதுக்கிய சிற்பிகளில் ஒருவரான திருப்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஐயா சு. துரைசாமி அவர்களுடைய அகவை 90 நிறைவு, பொது வாழ்வில் 70 ஆண்டு காலம் நிறைவு. இதற்கெல்லாம் திருப்பூரின் சார்பில், மக்களின் சார்பில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்தும் தொழில் அமைப்புகள் ஒன்றிணைந்தும் மிக சிறப்பாக நடத்துகின்ற இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை பேரையும் முதலில் நான் வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், ஒரு அரிமா நோக்கு என்பார். செய்த கடந்து வந்த பாதையை ஒரு சிங்கம் திரும்பி பார்க்கும் என்பார். அப்படி அவர் இதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த பணிகளை செய்யவில்லை என்று சொன்னாலும், நீங்கள் இந்த பணிகளை எல்லாம் செய்திருக்கிறீர்கள், திருப்பூரின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துகின்ற வகையில் அவரையே அந்த அரிமா நோக்குக்கு ஆளாக்கி இருக்கிற அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன். கொல்லந்தெருவில் நான் ஊசி வைக்க விரும்பவில்லை என்று நான் கருதுகிறேன். காரணம், நீங்கள் அனைவரும் அறிந்தவர்கள் நீங்கள் அவருடைய பாராட்டுகின்ற வகையில், வாழ்த்துகின்ற வகையில் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். எனவே ஐயா துரைசாமி அவர்கள் செய்த பணியை நான் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னும் சொல்ல போனால், அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற மார்ச் 15, 1967, அதிலிருந்து ஆண்டுகளை கணக்கு போட்டு பார்த்தால் ஏறத்தாழ 58 ஆண்டு காலம். 58 ஆண்டு காலத்திற்கு முன்பு இந்த திருப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்று தொடர்ந்து மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து 2வது முறையும் சட்டமன்ற உறுப்பினராகி, இன்றைக்கும் இன்னும் தேர்தலில் தான் நான் சந்திக்க தயார் என்கிற வகையில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டார். இன்னும் சொல்ல போனால், எனக்கு ஒரு குறை, அக்கா காந்திமதி துரைசாமி அவர்களை மேடையில் அமர வைத்திருக்க வேண்டும். காரணம், ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் நிச்சயமாக இருப்பார். இவ்வளவு ஆண்டு காலம் அரசியல் பொது வாழ்க்கையில் பணியாற்றுகிறார் என்று சொன்னால் ஐயா துரைசாமி அவர்கள் உழைப்பு மட்டுமல்ல, அவருடைய சகோதரியார் திருமதி காந்திமதி அவருடைய பங்கு பதில் இருக்கிறது. எத்தனை முறை பொதுக்கூட்டத்துக்கு சென்றுவிட்டு, அரசு பணியாக சென்றுவிட்டு, மக்கள் பணியாக சென்றுவிட்டு, இரவு வந்து 1 மணிக்கு 2 மணிக்கு வீட்டை கதவை தட்டி இருப்பார். அந்த நேரத்திலும் முன்முறைகளோடு அவரை வரவேற்று அவருக்கு உணவளித்து, இன்றைக்கும் 90 வயது வரை அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக அக்கா காந்திமதி அவர்களுடைய பங்கதில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே கூட இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் என்ற முறையில் என்னை வாழ்த்துறை வழங்க அழைத்திருக்கிறார் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஏறத்தாழ சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவருடைய இல்லத்திற்கு வந்தேன். வருவதற்கு காரணம் ஏதோ அரசியல் பணியாக இல்லை, ஒரு உறவினராக நான் உள்ளே வந்தேன். எங்களுடைய தாயாருடைய ஊர் காங்கை மறையில் வேற சொல்லுவோம். இதுல இன்னும் சின்ன கிராமம் போமாட்ட மனசு. அதே ஊரிலே போமாட்ட மனசுல பிறந்த இன்னொரு ஒன்று விட்ட எங்களுடைய பெரியம்மா அவர்களை பொங்கலூர் அருகில் இருக்கக்கூடிய தேவனம்பாளையத்திற்கு திருமணம் செய்திருக்கிறார். அந்த வீட்டில் பிறந்த அக்கா கார்வள்ளி அவர்களைத்தான் அவருடைய தம்பி அச்சான் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு திருமணம் செய்திருக்கிறார். அந்த வகையில் வந்திருக்கிறது. அவருடைய ஐயா சுப்பரகவுண்டர் அவர்களும் அப்பொழுது அங்கே அமர்ந்திருந்தார். அவரையும் பார்த்து ஞாபகம் பசுமையாக இருக்கிறார். ஒரு பெரிய நாய் ஒன்று வீட்டில் ஒரு பெட்டியில் போட்டு அடைச்சிருக்கிறார். ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த நாய் பக்கத்தில் யாராவது போனால் அதை தாண்டி யாரும்
காலத்துக்கு போக முடியாது. அப்படி பசுமையான நினைவு சிறு வயதில் அங்கே வந்த பொழுது எனக்கு அது சில பேர்த்துக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அந்த உணர்விலும் நான் இந்த மேடையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். அன்றைக்கு இருந்து தொடர்ந்து எப்படி கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் வாழ்வில் தன்னை பணியை தோன்றினார்களோ அதுபோல இன்னும் பல்வேறு ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் விளங்கி கொண்டிருக்கின்றார். நான் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர் தினேஷ் மேயர் உள்ளிட்ட அவருடைய மண்டல தலைவர்கள் நாமாண்டு உறுப்பினர் வேண்டுகோள், ஐயா துரைசாமி அவருடைய பெயரிலே இதுவரை நகர் அமையவில்லை என்று சொன்னார். ஏதேனும் ஒரு பகுதிக்கு அவருடைய பெயரை வைக்கக்கூடிய தீர்மானமாக நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பி ஒப்புதல் பெறுவதற்கு நாங்களெல்லாம் இணைந்து பணியாற்றுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டு மட்டுமல்ல, இன்றைக்கு முக்கியமான பணியை பற்றி இங்கே சொன்னார்கள். அரசு மருத்துவமனை அமைந்த வளாகம் எப்படி இருந்தது என்று இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னார். அங்கே அந்த மருத்துவமனை புதிதாக கூடுதலான கட்டடங்களை திறந்து வைப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்து மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அந்த கட்டத்தை திறப்பிக்கும் பொழுது ஒரு நாள் இருக்கையில தான் எனக்கு கூட அந்த ஞாபகம் வந்தது. அதுக்கு பிறகுதான் நம்முடைய மரியாதைக்குரிய அகில் ரத்தனசாகருடைய சகலை அவர்கள் எங்களுடைய பகுதியில் இருக்கிறார் திரு மோகன செல்வம் அவர்கள், அவர்கிட்ட தொடர்பு கொண்டு ஐயா அவர்கள் ஊரில் இருக்கிறார் சொன்னால் நிச்சயமாக அந்த விழாவுக்கு வர வேண்டும் என்று அழைத்து நானும் தொலைபேசியில் பேசி வரவைத்து அன்றைக்கே நான் அங்கே சால்வை நிறுத்த அவரை கௌரவித்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். நேற்று 3 நாட்கள் நீலகிரி உதகமண்டல பகுதிக்கு நம்முடைய இந்திய குடியரசுடைய துணைத் தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவு பேரில் ஒரு அரசின் சார்பில் ஒரு அமைச்சர் செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் என்னை அனுப்பி வைத்திருந்தார். முடிந்துவிட்டு இன்று வருகிற பொழுது அவரை வழியனுப்பி வைத்துவிட்டு ஊட்டியிலிருந்து வருகிற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தகவல் கொடுத்தேன். வழி அனுப்பி வைத்துவிட்டோம், நான் ஊருக்கு சென்று சொல்லி நான் பேசி அவருடைய உதவியாளர் இடத்துல பேசி சொன்ன பிறகு அவினாசியிலிருந்து சுற்றுப்பயணியர் விடுதலை அவங்க நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நல்லபடியாக முடித்த என்று கேட்டுவிட்டு அடுத்து இந்த என்ன நிகழ்ச்சி ஊரில் ஞாயிற்றுக்கிழமை தானே நிகழ்ச்சி இருக்கிறதா என்று கேட்டார். இது போன்ற பாராட்டு விழா நிகழ்ச்சி இருக்கிறது சொன்னேன். அவரும் என்று சொன்னால் வேறு அண்ணாவின் பிள்ளையாக முத்தமிழர் ஐயா கலைஞரின் தம்பியாக பல ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்திற்கு உழைத்தவர். எனவே அவருக்கும் நன்கு தெரியும், முதலமைச்சருக்கும். எனவே அந்த வகையில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து விட்டுவார் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் வாழ்த்துக்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இன்னும் அவர் உரிமையோடு எங்கள் இடத்துல எல்லாம் தொலைபேசி அழைக்கப்பட யாராவது தகவல் சொல்லி என்னென்ன பணிகள் இன்னும் திருப்பூருக்கு செய்ய வேண்டும், மாவட்டத்துக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள், அல்லது அரசியலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வழியை நடத்த நாங்கள் தயாராக இந்த நேரத்தில் சொல்லி அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் வாய்ப்பு. வணக்கம். தொழிலாளர் பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனையை அகில இந்திய ரீதியில் தமிழ்நாடு பல முத்திரைகளை பதித்திருக்கிறது. இந்தியாவிலேயே அல்லது உலகத்திலேயே தொழிலாளர் பிரச்சனையை தன்னுடைய கவிதையில் எழுதி தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டவர் மகாகவி பாரதியார் அவர்கள். 1920ஆம் வருடம் அவர் எழுதிய ஒரு கவிதை அன்றைய தினசரி இதழில் வெளிவந்தது. இன்றைய தேதியில் அதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். என்றால் உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் எந்த கவிஞனும் தொழிலாளியை மனதில் வைத்து பாட்டு எழுதியது கிடையாது. அப்படி முதலில் எழுதிய பாட்டை எழுதியவர் நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள். அவர் சென்னையில் இருந்தாலும் இங்கிருந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பிஜி தீவில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்
கரும்பு தோட்டத்திலே படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அவருடைய கவிதையிலே வெளித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தொழிலாளர் சட்டங்கள் இல்லை. ஆனாலும் இந்த பெண்கள் அந்த பிஜி தீவிலே இருக்கக்கூடிய கரும்பு தோட்டத்திலே வேலை செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டத்திலே தாய்நாட்டை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளை பற்றி பாடியவர் பாரதி அவர்கள். அந்த கவிதைக்கு இன்றைக்கு 105 வருடங்கள் ஆகிறது. அந்த கவிதையிலே அவர் சொல்கிறார்கள், உங்களை எல்லாம் நான் பார்க்கவில்லை, ஆனால் நீங்கள் படக்கூடிய துயரங்கள் எல்லாம் என் காதிலே வருகின்றன. காற்றின் மூலம் உங்கள் துயரங்களை நான் பார்க்கிறேன். உங்கள் துயரங்களை எல்லாம் களைவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை. நான் மகாகாளியை வழிபடுகிறேன் என்று சொல்கிறார்கள். தொழிலாளர் பிரச்சனைகளை எல்லாம் காளி தீர்த்து வைப்பார் என்ற ஒரு நன்னம்பிக்கையிலே பாடுகிறார்கள். அந்த கவிதையை நீங்கள் இன்றைக்கும் படிக்கலாம். பிஜி தீவில் கரும்பு தோட்டத்தில் கட்டப்படும் இந்து ஸ்திரீகள் பற்றி அந்த கவிதையை நீங்கள் படிக்க வேண்டும். 1920. ஆனால் தமிழ்நாடு அது மட்டுமின்றி 1920 முதல் முறையாக சென்னையிலே பஞ்சாயத்து தொழிலாளர் போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தை எதிர்த்து நிர்வாகம் சென்னை சிவில் நீதிமன்றத்திலே தடை உத்தரவு வாங்குகிறார். ஒரு தொழிலாளர் போராட்டத்தை நீதிமன்றத்தில் சென்று தடை உத்தரவு வாங்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது. காரணம் என்னவென்றால் தொழிற்சங்க உரிமை அன்றைக்கு அளிக்கப்படவில்லை. இந்த பிரச்சனையை எல்லாம் உலக அரங்கிலே பேசப்பட்ட பிறகு முதன் முறையாக இந்தியாவில் தொழிற்சங்க சட்டம் 1926 உருவாவதற்கும் தமிழ்நாடு தான் காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சட்டத்திலே தொழிலாளர்கள் வேலை செய்தால் சிவில் வழக்கு போட முடியாது, கிரிமினல் வழக்கு போட முடியாது எல்லாம் சில பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையும் மீறி அந்த பிண்டி தொழிற்சாலை தலைவர்களில் ஒருவர் அந்த பிண்டி தொழிற்சாலை மீது ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்ததற்காக சுமார் 2000 பவுன் அபராதம் விதிக்கப்பட்டது. ஒரு தொழிற்சங்கம் அந்த 2000 பவுனிலே அன்றைக்கு திருப்பூரையே வாங்கியிருக்க முடியும். அப்படிப்பட்ட தொகையை அந்த தொழிற்சங்கத்தால் கொடுக்க முடியாது. ஆனாலும் நிர்வாகம் அந்த தொழிலாளர்களை பணிய வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திலே நிறைவேற்று கட்டளை தாக்கல் செய்தார்கள். அந்த பணத்தை வாங்குவதற்காக அந்த தொழிற்சங்க தலைவரில் ஒருவர் சக்கரை செட்டியார் என்ற ஒரு வழக்கறிஞர். அவர் நீதிமன்றத்திலே கொடுத்த சாட்சி இன்றைக்கும் ஆவணங்களாக இருக்கின்றனர். அவர் தன்னுடைய சாட்சியிலே சொல்கிறார், எனக்கு எந்த வருமானமும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ பிரச்சாரம் செய்து வார இறுதியிலே 10 ரூபாய் சம்பளம் வாங்கிறேன். என்னிடம் இருக்கக்கூடிய இந்த சொத்தெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டையும் இந்த கால் சட்டையும் தான் இருக்கின்றன. வேண்டுமென்றால் நீதிமன்றம் விருப்பப்பட்டால் இந்த கால் சட்டையும் சட்டையும் கழட்டி கொடுத்து செல்கிறேன் என்று சொல்கிறார். அதை படிப்பவர்கள் கண்ணீர் விட வேண்டும். ஒரு தொழிற்சங்க தலைவருக்கு மொத்த சொத்து ஒரு சட்டையும் ஒரு கால் சட்டையும் தான் என்ற நிலைமை இருந்தது. ஆனாலும் அதை மீறி சென்னை நீதிமன்றத்திலே மிக தைரியமாக ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் சக்கரை செட்டியார். இப்படியெல்லாம் பாடுபட்டு வளர்ந்த அந்த தொழிற்சங்கம் இந்தியாவிலே முதல் தொழிற்சங்கம் என்று சொல்லக்கூடிய சென்னை தொழிலாளர் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன் என்ற சட்டம் தான். அதே போல் சென்னையிலே தொழிற்சங்கங்களுக்கு ஆரம்ப காரணமாக இருந்த சிங்கரவேல் செட்டியார் மீதுதான் முதல் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு 1925 அவர் மீது பதியப்படுகிறது. இப்படி பல வழிகளிலே சென்னையும் தமிழ்நாடும் தொழிற்சங்க இயக்கத்திலே முன்னணியில் இருந்ததை பார்த்து அவன் பெருமைப்பட வேண்டும். அந்த காலத்திலே சுதந்திர போராட்ட காலத்திலே அரசியலும் தொழிற்சங்கமும் 2 கண்களாக இருந்தன. தொழிற்சங்கம் இல்லாமல் அரசியல் இல்லை, தொழிலாளர் தலைவர் இல்லாமல் அரசியலில் நடத்தப்படவில்லை. அதனால்தான் நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 2 தொழிற்சங்க தலைவர்கள் ஒன்றிய அரசியல் அமைச்சராக இருந்தார்கள். ஒன்றிய அரசியல் அமைச்சராக இருந்தது மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவராகவும் இருந்தார்கள். திரு வி.வி. கிரியும் திரு வெங்கட்ராமன் அவர்களும். இப்படியெல்லாம் தொழிலாளருடைய பலம், தொழிலாளருடைய அமைப்பு, தொழிலாளருடைய தலைவர்களுக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருந்ததை பற்றி சொல்வதற்கு தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு துரைசாமி பற்றி சொல்கிறார்கள். 90 வயது
25 ஆண்டுகளும் தொழிற்சங்கத்தில் இருக்கிறார்கள். அரசியலும் இருந்திருக்கிறார், தொழிற்சங்கத்திலும் இருந்திருக்கிறார். மிக கஷ்டமான ஒரு காரியம். 2 குதிரையிலே ஓட முடியாது. அரசியலில் இருந்தால் தொழிற்சங்கம் இருப்பது கஷ்டம், தொழிற்சங்கத்தில் இருந்தால் அரசியலில் இருப்பது மிகவும் கஷ்டமாக தெரியும். 2 அவர் சிறப்பாக பங்காற்றியிருக்கார் என்பதனால் தான் இவ்வளவு பெரிய பாராட்டு விழா. ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படியெல்லாம் தொழிலாளர்களுடைய அமைப்புகளையும் தொழிலாளர் சட்டங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய தொழிலாளர்களுக்கு நாங்கள் சட்டத்திலே சிறப்பான பகுதிகளை தான் உருவாக்குவோம் என்று சொல்லி சிறப்பு சட்டங்கள் வந்தன. இந்த சட்டங்கள் எல்லாம் தொழிற்சங்கங்களை வலுவூட்டுவதற்கு நமக்கு பெரிய ஆதர்ச சக்தியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன என்று உங்களுக்கெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதல் அமைச்சரவையில் 1952 தொழிலாளர் அமைச்சராக இருந்தவருடைய அந்தஸ்து 4வது அந்தஸ்தாக. ஆனால் இன்றைக்கு யார் தொழிலாளர் அமைச்சர் என்றே நமக்கு தெரியாது. கடந்த 4 வருடத்திலே ஒன்றிய அரசிலே 4 தொழிலாளர் அமைச்சர் இருந்து விட்டார்கள். இன்றைக்கு தொழிலாளர் பிரச்சனை என்பது அரசுடைய சம்பந்தமில்லாத ஒரு பிரச்சனையாக மாறி வருவதை நாம் பார்க்கிறோம். புதிய பொருளாதார கொள்கை தோழர் துரைசாமி அவர்கள் 65 ஆண்டுகள் தொழிற்சங்கத்தில் இருந்திருக்கலாம், நாம் பாராட்டலாம். ஆனால் முன்ன எப்பொழுதும் தேவைப்படாத அளவுக்கு இன்றைக்கு அவருடைய தேவைப்படுகிறது. இதற்கு முன்னால் நாம் தொழிற்சங்கத்திலே என்ன மாதிரியான உத்திகளை எல்லாம் செய்தோம், என்ன மாதிரியான இயக்கங்களை நடத்தினோம், என்ன மாதிரி போராட்டங்களை நடத்தினோம் என்று பார்த்து பெருமைப்படலாம். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவென்றால், குறிப்பாக 90 ஆண்டுகளுக்கு பிறகு தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல் என்ற 3 கோஷங்கள், ஆங்கிலத்திலே லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் என்று சொல்வார்கள். இந்த 3 தத்துவங்களும் இன்றைக்கு தொழிலாளர் அமைப்புகளை முடக்குவதற்கான பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கி இருக்கிறது. இன்றைக்கு நாம் போராடக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் அனைத்தும் தொழிலாளர்களுக்குமான போராட்டம் அல்ல. நிரந்தரமான தொழிலாளர்கள், நேரடியான தொழிலாளர்களுக்கு தான் நாம் அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்று சொல்ல புதிய முறையிலே இந்த ஒப்பந்த துறையிலே இன்றைக்கு பெரிய அளவிலே ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் நிரந்தர தொழிலாளர்கள், நேரடி தொழிலாளர்கள் 10% என்று சொன்னால் ஒப்பந்த தொழிலாளர்கள் 90 விழுக்காடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். நான் 35 ஆண்டுகள் தொழிலாளர் சட்டங்களுக்காக வழக்கு நடத்தியிருக்கிறேன். 7 ஆண்டுகள் நீதிபதியாக தீர்ப்பு அளித்திருக்கிறேன். ஆனால் அந்த தீர்ப்புகளும் அந்த வெற்றி பெற்ற வழக்குகளும் இன்றைக்கு எந்த விதத்திலும் பயனில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எத்தனை தொழிற்சங்கங்கள் சட்டங்கள் இருந்தாலும் அந்த சட்டங்கள் எல்லாம் ஒப்பந்த தொழிலாளருக்கு பொருளாதார சட்டங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம் முன்னால் பலவீனம் என்ற ஒரு சூழ்நிலை, தொழிற்சங்க அமைப்பு இன்றைக்கு ஒரு பலவீனமான சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நீதிமன்றத்திலே போய் எனக்கு இந்த தொழிலாளர் சட்டங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு வழக்கறிஞர்கள் வேண்டும் என்றெல்லாம் நாம் வாதாடி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு வழக்குகள் முடிவதில்லை. சாதாரண தொழிலாளி வழக்குகள் கூட 20 வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த புதிய பொருளாதார கொள்கை பழைய சட்டங்களை எல்லாம் முடக்கிவிட்டது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு 4 புதிய தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவையெல்லாம் நாடாளுமன்றத்திலே அவசர கதியிலே நிறைவேற்றப்பட்டு எந்த விவாதமும் இல்லாமல் 2020ஆம் வருடம் நிறைவேற்றப்பட்டு தயாராக இருக்கிறது. நாம் இப்படி தூங்கினால் அந்த சட்டத்தை அவர்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய பயம் நமக்கு இருக்கிறது. 29 சட்டங்களை கசைக்கு பிழிந்து அதை 4 சட்டங்களாக மாற்றி இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு புதிய மருந்தை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக. இதை எதிர்த்து நாம் நிற்க வேண்டும். இதற்கு நமக்கு ஒற்றுமை வேண்டும். இதற்கு நடத்தி செல்வதற்கு தலைமை வேண்டும் என்று நாம் எதிர்க்கிறோம். நிறைய பேர் 60 வயசானால் 80 வயசானால் அங்கே அந்த திருக்கடையூரில் போய் ஒரு பூஜையை நடத்துவார்கள். நம்முடைய வயசு இன்னும் கெட்டியா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மார்க்கண்டேயர் 16 வயசு என்றும் 16 என்று சொல்வார்கள். இந்த வயசையெல்லாம் நாம் தள்ளி போட முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால், அப்படி நமக்கு ஒரு கடவுள் வரம் கொடுத்தால் நாம் துரைசாமி இன்னும் நிறைய வாழ்ந்து வாழ வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலே இருந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு உதவாது. இன்றைக்கு புதிய சவால்கள், இன்றைக்கு புதிய சிக்கல்கள், புதிய பொருளாதார தடைகள், புதிய சட்ட தடைகள் எல்லாம் நமக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் நான் சொல்கிறேன், ஆரம்ப கட்டத்திலே தொழிலாளர்களை தொழிற்சங்க தலைவராக மட்டுமல்ல
ஒன்றிய அரசிலே அமைச்சராக இருந்தார்கள். வெறும் தொழிலாளர் அமைச்சராக மட்டுமல்ல, ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் நிதி அமைச்சராக இருந்தார்கள். அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதவி கொடுக்க வேண்டிய ஒரு அந்தஸ்தெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி நிலைமை இல்லை. 1979 அவர்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். தொழிற்சங்க சட்டத்திலே அமைச்சராக இருப்பவர் தொழிற்சங்க தலைவராக இருக்க முடியாது. எனக்கு ஏன் என்று புரியவில்லை. பெரிய முதலாளியாக இருக்கலாம், அம்பானியாக இருக்கலாம் அல்லது அதானியாக இருக்கலாம், அவர்களெல்லாம் அமைச்சராக இருக்கலாம். ஆனால் தொழிற்சங்க தலைவர் அமைச்சராக இருக்க முடியாது. அதனால்தான் ஆரம்பத்திலே எல்வி நடராஜன் அவர்கள் தொழிற்சங்கத்தை விட வேண்டியது, ராகவானந்தன் அவர்கள் தொழிற்சங்கத்தை விட வேண்டியது. இப்படி தொழிற்சங்கம் என்றாலே ஒரு அச்சம், தொழிற்சங்கம் என்றாலே அது ஒரு எதிர்மறை உணர்வை உருவாகவே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தொழிலாளருக்காக இந்த அமைச்சு, இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, என்ன செய்ய போகிறார்கள், இந்த அச்ச உணர்விலே நான் இந்த கூட்டத்திலே ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுக்கொள்கிறேன். துரைசாமி அவர்களே, 65 வயது உங்களுக்கு 10, 65 வருட அனுபவம் 10, இன்னும் 60 வருடங்கள் இந்த அமைப்பை நடத்தி சென்று புதிய சவால்களை முறியடிப்பதற்கான புதிய சிந்தனைகளை நீங்கள் தொழிலாளி வர்க்கத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, திருப்பூர் நகரம் இன்றைக்கு டாலர் நகரம் என்று சொல்கிறார்கள், கோவை நகரத்தை மான்செஸ்டர் என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் முட்டை நகரம் பார்க்கிறோம், மாங்கிரி நகரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பல நகரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தொழிலாளருடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பிரச்சனைகள் பெருகி வருகிறது. ஆகவே இது ஒரு பாராட்டு விழா மட்டுமல்ல, இது ஒரு கோரிக்கை விழாக நம்முடைய தொழிற்சங்க தலைவர்கள் ஒன்றும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஒன்றாக சேர்ந்து ஒரு ஐக்கிய அணியாக தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தி செல்வதற்கும் ஆலோசனை சொல்வதற்கும் தோழர் துரைசாமி அவர்கள் முன்வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். இங்கே பேசியவர்கள் எல்லோருமே நம்முடைய விழா நாயகர் துரைசாமி அவர்களை குறித்து அவர்களின் தொண்டு, நேர்மை, மற்ற சிறப்பு குணங்கள், அவருடைய பண்பாடு எல்லாத்தையும் சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக தொழிற்சங்க தலைவராக இருப்பது என்பது எவ்வளவு அதாவது தொல்லைகளுக்குரிய ஒரு தொண்டு என்பதை பற்றி நம்முடைய நீதிநாயகன் சந்திரய்யா அவர்கள் இங்கே பேசும்போது சுருக்கமாக சொன்னார். அன்றைக்கு இருந்த தொழிற்சங்க தலைவர் சர்க்கரை செட்டியார் எப்படி நீதிமன்றத்திலே போய் நீதிபதிக்கு முன்னால் மிக பரிதாபமாக ஒன்றை சொன்னார்கள் என்ற நிகழ்ச்சியை இங்கே சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்ல, ஐயா துரைசாமி அவர்களை போல திராவிட இயக்கத்தின் மீது பற்றும், அதே போல தொழிலாளர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற துடிப்பும், இரண்டும் தொண்டவர்கள் மிக குறைவு பொது வாழ்க்கையில். உங்களுக்கெல்லாம் தெரியும், செக்கிழுத்த சிதம்பரனார் அவர்களை பற்றி தெரியும், பாரதியை பற்றி நீதிநாயகம் அவர்கள் சொல்லிவிட்டார். செக்கிழுத்த சிதம்பரனார் முதலாக அங்கே நெல்லையிலே வெள்ளைக்காரர்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆலை தொழிலாளர்கள் படும் துயரை பார்த்து அவர்களை ஒன்று திரட்டி அவரும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் அங்கு நடத்திய போராட்டம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டம். அந்த தொழிலாளிகள், அவர்களுடைய குடும்பங்கள் வேலை
நிறுத்தம் செய்த காரணத்தினால் அவர்கள் பட்டினி கிடக்க நேரிட்ட போது வ.உ.சி.யும் சுப்பிரமணியசுவாவும் மக்களிடம் அரிசி திரட்டி அவர்களுக்கு உணவு போட்டார்கள் என்பது அன்றே வரலாறு. அதற்காக வெள்ளையர்கள் வ.உ.சி.யும் சுப்பிரமணியசுவாவும் எவ்வளவு கொடுமையாக பழிவாங்கினார்கள் என்பதும் வரலாறு. வ.உ.சி. மட்டுமல்ல, அன்றைக்கு அவரை தொடர்ந்து வந்த தொழிலாளர் தலைவர்கள் எல்லோருக்குமே இந்த கதிதான் ஏற்பட்டது. ஆங்கிலேய ஆட்சி முதலாளித்துவத்துக்கு துணையாக நின்றதை தவிர அவர்கள் தொழிலாளர்களுக்கு துணையாக நிற்கவில்லை. இன்னமும் கூட அது நம்முடைய நீதிநாயகம் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல இன்றைக்கு அந்த சூழ்நிலை இந்தியா முழுவதும் ஏற்பட்டுவிட்டது. தொழிலாளர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு ஒரு நேர்மையான தொழிற்சங்க தலைவர் இல்லை என்ற நிலை இந்தியாவெங்கும் எதிரொலிக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் நம்முடைய அருமை விழாநாயகர் துரைசாமி அவர்களின் அந்த தொழிற்சங்க தொண்டினை பற்றி எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. 65 ஆண்டுகள் அவர் முழுமையாக தன்னுடைய வாழ்வை தொழிற்சங்கத்திற்காக தொழிலாளர்களுக்காக ஒப்படைத்தார். அதுவும் திராவிட இயக்க வரலாற்றில் முதல் தொழிற்சங்கத்தை இந்த திருப்பூரில் நிறுவி அறிஞர் அண்ணா அவர்களின் அறிவுரையை ஏற்று அவர் எப்படி அதை செயல்படுத்தினார் என்பதையும், அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சியடைந்த நேரத்தில் அதற்கு ஒரு தொழிலாளர் சங்கம் வேண்டும் என்று அண்ணா அவர்களிடம் வற்புறுத்தி அதை அவர் தலைமையிலேயே உருவாக்கி வளர்த்ததை அதெல்லாம் ஒரு வரலாற்றினை அவர் படைத்தார். இன்றைக்கு தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவின் 3வது இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பொருளாதார வளர்ச்சியில் இந்த திருப்பூருக்கு முக்கியமான பங்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு பெரிதும் காரணமானவர் அடித்தளம் அமைத்த பெருமை நம்முடைய விழாநாயகர் துரைசாமி அவர்களுக்கு உண்டு. அவருக்கு மட்டுமே உண்டு என்று நான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவர் சட்டமன்றத்திலே 10 ஆண்டுகள் பணியாற்றிய போது இந்த நகருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றி வைத்ததன் விளைவாக இன்றைக்கு இந்த நகரம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணை புரிகிற ஒரு நகரமாக, முக்கிய நகரமாக திகழ்ந்திருக்கிறது. மண்வீடு துரைசாமி அவர்களும் அவருடைய தம்பிகள் அஜய் ரத்னசாமி, அர்ஜுன் ஆகியோரும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் அவருக்கு உற்ற துணையாக இருக்கிறார். எல்லா வகையிலும் அவருக்கு உறுதுணையாக அவர் இருக்கிற காரணத்தினால்தான் அவர் இந்த அளவுக்கு மக்கள் தொண்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிவிட்டு சென்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது போல அவருடைய வாழ்க்கை துணைவியார் காந்திமதி மன்னார் அவர்கள்
அத்தனை பொது தொண்டுகளுக்கும் பக்கபலமாக இருந்த காரணத்தினால்தான் இவர் எல்லாவற்றையும் மறந்து முழுமையாக மக்கள் தொண்டில் ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையார். வள்ளுவர் பெருந்தகை சொன்னார், வாழ்க்கை துணை நலம் என்ற வார்த்தையை வள்ளுவர் பெருந்தகை பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவன் வாழ்க்கைக்கு அவனுடைய செல்வம் மிக பெருந்துணையாக இருக்கலாம், அவனுடைய நண்பர்கள் துணையாக இருக்கலாம், அவனுடைய தொழில் கூட்டாளிகள் துணையாக இருக்கலாம். அவைகளெல்லாம் நல்ல துணை அல்ல. ஒருவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வாய்க்கிற மனைவிதான் அவனுக்கு நல்ல துணை நலம் என்று வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்டறிந்து சொல்லியிருக்கிறார். வள்ளுவர் சொன்னது போலவே நம்ம சங்க சான்றோர் பெருமக்களும் பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். அத்தகைய வாழ்க்கை துணை நலத்தையும் குருசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். அமைச்சர் பெருமகன் இங்கே சுட்டிக்காட்டிய குறையும் எனக்கும் உண்டு. அந்த அம்மையாரையும் அருகே அமர வைத்திருந்தால் நாங்கள் கண்குளிர பார்த்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம். அருமை நண்பர்களே, இங்கே பேசியவர்கள் எல்லோரும் அவருடைய 90 வயதை குறிப்பிட்டு எங்களை வாழ்த்துங்கள் என்று கேட்டுக்கொள்ள உண்மைதான் உண்டு. அநேகமாக இந்த கூட்டத்திலே எனக்கு ஒருவனுக்கு தான் அவருக்கு வாழ்த்து சொல்லும் உரிமை உண்டு. அவர்களிடம் 3 வயது மூத்தவன் தான். ஆகவே நான் வாழ்த்து சொல்லலாம். என்னை போல 1-2 பேர் முகம் தெரிகிறது எனக்கு. இருந்தாலும் அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நண்பர் குருசாமி அவர்களும் அவர்களுடைய சகோதரர் குடும்பத்தினரும் செய்கிற இந்த தொண்டு என்பது திருப்பூருக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டாற்றியிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய எல்லையை குறுக்கிக் கொள்ளவில்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு அவர்கள் ஆற்றி வருகிற இந்த தொண்டுகள் மேலும் சிறந்து ஓங்கட்டும். அந்த தொண்டுகளின் சிறப்பின் மூலம் இந்த சகோதரர்களின் புகழ் மேலும் பெருகட்டும். இவர்கள் தோல் பெருக பெருகத்தான் தமிழ் சமுதாயத்திற்கு மேலும் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நண்பர் குருசாமி அவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை தலைமையார் காந்திமதி அம்மையார் அவருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பது குறித்தும் இருவருக்கும் 100 ஆண்டு வாழ்க என்று உரிமையோடு நான் வாழ்த்தி என்னுடைய